Welcome students. Today we are going to see about the topic animals in daily life. Second session. Now it's a time for recap. Last week we are discussing about some few topics, that is animal product, used as animal product as food, milk, meat, honey, signification of honey, poultry farming and poultry diseases. Okay, today I am going to continue the same chapter. In this chapter we are going to learn about animal products used as clothing, animal fibers, wool, processing of wool, characteristics features of wool, uses of wool, silk, then characteristics features of silk and uses of silk. இதை பற்றிலாம் தான் இந்த லெசனில் இப்போ பார்க்க போகிறோம். Animal products used as clothing. Animal hair has a great demand. The hair from goat and sheep is used for manufacturing woolen cloths, shawls and blankets, mufflers and socks. Similarly, horse hair is used as bristles in small painting brushes. Even fur of animals including the skin is used to make warm and modern style cloths. அதாவது ஆடு, செம்மறி ஆடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதனோட ஹேரில் இருந்து தான் இந்த உள்ளன் மெட்டீரியல்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிற உள்ளன் கிளாத்ஸு, சால்வை, அப்புறம் மஃப்ளர்ஸ், சாக்ஸ்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஷீப், கோட்டோட ஹேர்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தென் ஹார்ஸோட ஹேர், குதிரையோட முடியிலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்மால் பெயிண்டிங் ப்ரஷஸ்லாம் அதில் வந்து மேக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அனிமல்ஸோட ஸ்கின்ல இருந்தும் பார்த்திங்கனாக்கா ஒரு மாடர்ன் ஸ்டைல் ஆஃப் கிளாத்ஸை வார்ம் பண்ணுறதுக்காக, அதாவது ஹீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஸ்டைல் ஆஃப் கிளாத்ஸ்லாம் இதில் மேக் பண்ணுறாங்க. தென் அனிமல் ஃபைபர்ஸ். சம் ஃபேப்ரிக் ஃபைபர்ஸ் சச் எஸ் காட்டன், ஜூட், சில்க் ஆர் கால்டு நேச்சுரல் ஃபைபர்ஸ். காட்டன் அண்ட் ஜூட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ட் ஃபைபர்ஸ். அதாவது காட்டன், ஜூட், அதாவது பருத்தியிலேருந்து வரக்கூடிய நூல், சணல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலேருந்து வர்றதெல்லாம் பிளான்ட் ஃபைபர்ஸ், பிளான்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ். தென் உல் அண்ட் சில்க் ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிமல் ஃபைபர்ஸ். அதாவது அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது உல், சில்க்கு, பட்டு நூல் சொல்கிறோம் இல்லையா, உள்ளன் நூல், பட்டு நூல்லாம் அனிமல் ஃபைபர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. உல் இஸ் அப்டைன் ஃப்ரம் த ஃப்ளீஸ் ஆஃப் ஷீப் ஆர் கோட். உள் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது வெள்ளாடு, செம்மறியாடு சொன்னோம் இல்லையா, அதனோட ஸ்கின்ல ஃப்ளீஸ் பண்ணி தோலை எடுத்து அதிலேருந்து செய்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ அப்டைன் ஃப்ரம் த ஹேர் ஆஃப் ரேபிட், யாக் அண்டு கேமல். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா ரேபிட்டு, யாக், கேமல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது முயல், காட்டெருமை, தென் ஒட்டகம், இதனோட ஸ்கின்லேருந்தும் மேக் பண்ணுறாங்க. தென் சில்க் ஃபைபர் இஸ் அப்டைன் ஃப்ரம் த கக்கூன் ஆஃப் சில்க் வார்ம். அதாவது பட்டு நூல் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கனாக்கா, பட்டுப்புழுவோட அந்த கக்கூன் ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அந்த கூடு, பட்டுக்கூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருந்து தான் அந்த சில்க் வார்ம், பட்டு நூலை உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே. wool. What type of cloths are being used by people of snow capped region? அதாவது பனி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எந்த மாதிரியான கிளாத்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க? நமக்கு தெரியும், உள்ளன் இந்த மாதிரி வார்ம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. தென் wool is fiber derived from the fur of animals of the Caprinae family, principally sheep. The hair of other mammals like goat, yak, alpaca and rabbit may also be called wool. அதாவது wool எங்கேருந்து தயாரிக்காங்க அப்படின்னாக்கா, கேப்ரினியா ஃபேமிலியில் வரக்கூடிய செம்மறி ஆட்டிலேருந்து அந்த உள்ளன் த்ரெட்டு எடுக்கிறாங்க. அது இல்லாமல் பாலூட்டிகளோட, அதாவது லைக் கோட், வெள்ளாடு, யாக், ரேபிட், அல்பேக்கா இருக்கு இல்லையா, அதுலெல்லாம் இருந்துமே அதனோட ஸ்கின்லேருந்து உள்ளன் தயாரிக்கிறாங்க. மோஸ்ட்லி wool இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த அவுட்டர் கோட் ஆஃப் ஷீப். மோஸ்ட்லி அந்த உள் வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஷீப்போட அவுட்டர் கோட், அதாவது வெள்ளாடு அதனோட ஸ்கின்லேருந்து தயாரிக்கிறாங்க. அந்த wool ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கனாக்கா 5 ஸ்டெப்ஸில் நடக்குது. The processing of wool involves 5 major steps. They are as follows: shearing, grading or sorting, washing or scouting, carding and spinning.
அதாவது ஷேரிங், கிரேடிங், வாஷிங், கார்டிங் அண்டு ஸ்பின்னிங் அப்படின்னு 5 மெத்தட்ஸில் இதை வந்து உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஷேரிங். த ஃப்ளெஷ் ஆஃப் த ஷீப் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் இட்ஸ் பாடி. திஸ் இஸ் கால்டு ஷேரிங். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷீப் வெள்ளாடோட அதனோட பாடியிலேருந்து அந்த ஸ்கின்னை உரிச்சு எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் கிரேடிங் ஆர் சார்ட்டிங். The fleece from the same sheep may be different from different parts of the body. It is sorted out into separate piles of similar nature. This is known as grading or sorting. அதாவது கிரேடிங் ஷார்ட்டிங்னா, இப்போ ஒரு ஆடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு ஆடு ஒரே கலரில் இருக்கிறதில்ல, அதில் ஒரு பார்ட் வந்து பிளாக்காக இருக்கும், ஒரு பார்ட் ஒயிட்டாக இருக்கும். அது மாதிரி கலராக இருக்கும் இல்லையா ஆடு, அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து செப்பரேட் பண்ணுறது, தனித்தனியாக அந்த கலர் வைஸாக அதை செப்பரேட் பண்ணுறது தான் கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறது. தென் வாஷிங். The shared skin is washed thoroughly with soap or detergent to remove dust and grease. ரிமூவ் பண்ண ஹேர் வந்து பார்த்திங்கனாக்கா தனித்தனியாக வந்து வாஷ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டர்ட்டு இதெல்லாம் போட்டு போகிறதுக்காக வந்து டிட்டர்ஜென்ட்லாம், சோப்பு பவுடர்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து அந்த அழுக்கெல்லாம் தனியாக எடுக்கிறது. இதை தான் வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங் அப்படின்னு சொல்கிறது. தென் கார்டிங். தட் dried wool is carefully removed. These fibers then passed through the rollers which are covered with fine sheet of thin wire teeth. This process arranges the wool into a flat sheet called a web. இந்த மாதிரி வாஷ் பண்ணி ட்ரை பண்ண ஊலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு ரோலரில் வச்சு அதை வந்து ஒரு ஃப்ளாட் ஷீட் மாதிரி, ஃபைன் ஷீட் மாதிரி அதை வந்து தின்னாக அது வந்து மேக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ஷீட் மாதிரி அது வந்து இருக்கும். தென் திஸ் ப்ராசஸ் அரேஞ்சஸ் த வூல் இன்டு எ ஃப்ளாட் ஷீட் கால்டு எ வெப். இந்த மெத்தடுக்கு தான் கார்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஸ்பின்னிங். The web is drawn into narrow stand and then passed through spinning machines. The spinning machines twist the strands into yarn. The yarn is wound to form balls of wool. This yarn is either weaved into fabric or retained for knitting. ஃப்ளாட் ஷீட்டாக இருக்கக்கூடியது அதை மெஷினில் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பின்னிங் மிஷினில் கொடுத்து அதை வந்து ஸ்மால் த்ரெட்டாக அது வந்து பண்ணிடுவாங்க. அந்த ஸ்பின்னிங் மிஷின்ஸ் த ஸ்டாண்ட்ஸ் இன்டு யான். யான்னா அதாவது நூல் மாதிரி உருவாக்குறது. யான் இஸ் வூண்ட் டு ஃபார்ம் பால் ஆஃப் வூல். அதை அதுக்கப்புறம் அந்த நூலாக மேக் பண்ணி அதை வந்து பாலாக ஒரு உருண்டையாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேப்ரிக், அதாவது ட்ரெஸ் மேக் பண்ணுறதுக்கோ அல்லது நிட்டிங்னா அதாவது கையில் தைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இது எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்குவாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் wool. It is resistant to heat, water, wear and tear. It absorbs moisture. Wool insulates against cold, so wool is a good insulator. It does not wrinkle easily. அதாவது இதனோட கேரக்டர் என்னன்னு பார்த்தோன்னா, wool வந்து மாய்ஸ்சரைசிங்கை அப்சர்வ் பண்ணுறது. தென் குட் இன்சுலேட்டர், அதாவது பார்த்திங்கனாக்கா கோல்டுக்கு எகென்ஸ்டாக செயல்படக்கூடியது. அதனால் அதை வந்து நம்ம குளிர்காலத்துலலாம் அதை வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் இட் டஸ் நாட் ரிங்கிள் ஈஸிலி, ஈஸியாக அது வந்து பார்த்திங்கனாக்கா சுருங்காது. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் உங்களுக்கு. இதை வந்து நம்ம குளிர் காலத்தில் தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட சம்மர் டேஸ்லாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. த யூசஸ் ஆஃப் wool பார்த்திங்கனாக்கா, கார்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர்ஸ், ட்ரெஸ்ஸஸ், கோட்ஸு, அது இல்லாமல் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் வேர்லாம் இந்த உள்ளனில் மேக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உள் ஆட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. தென் பிளாங்கெட்ஸ், ஆன்டிஸ்டாட்டிக் அண்டு நாய்ஸ் அப்சர்விங் கார்பெட்ஸ், அதாவது சத்தத்தை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கார்பெட்ஸ் எல்லாம் இதிலேருந்து மேக் பண்ணுறாங்க. சில்க். Have you ever attended marriage functions? What type of dress the bride and bridegroom wear? What is it made up of?
அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா சில்க் அப்படிங்கிறது இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா நம்ம என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம், பட்டு சேரீ கட்டிக்கிட்டு பட்டு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம் இல்லையா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மணப்பெண் மணமகன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பட்டு வேஷ்டி பட்டு ட்ரெஸ் சாரீ இதுதான் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே. Silk is the secretion of the silk moth. Silk is obtained from the cocoon of silkworms, which feed on the mulberry leaves. Silkworms live for a very short time, only about 2 months. During this period, they pass through 4 stages of development. They are eggs, caterpillars, cocoon, and adult moth. These stages are called as life cycle of a silkworm. அதாவது சில்க் எங்கேருந்து பட்டு எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பட்டு புழுவிலேருந்து தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா அதனோட லைஃப் சைக்கிள் வந்து ஷார்ட் டைம், வெரி ஷார்ட் டைம், 2 monthsல அதனோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த ஸ்டேஜில் அந்த 4 ஸ்டேஜ் கடந்து வரங்காட்டி அது வந்து அந்த புழு வந்து மல்பெரி லீஃப் நிறைய சாப்பிட்டு அது வந்து அந்த 4 ஸ்டேஜை வந்து பாஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜஸில் அந்த கக்கூன் ஸ்டேஜில் வரும்போது தான் அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த பட்டு நூல் உற்பத்திக்காக அதை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை அதனோட பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக் ஸ்டேஜில் இருக்கும். தென் அது வந்து கேட்டர்பில்லர் அந்த ஸ்டேஜுக்கு போகும். தென் பியூப்பா ஸ்டேஜ் தான் கக்கூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எமர்ஜிங் பட்டர்ஃப்ளை, தென் அடல்ட் பட்டர்ஃப்ளை. இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறோம். ஓகே. த கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இஸ் நோன் அஸ் செரிகல்ச்சர். அதாவது இந்த சில்க் பட்டு உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடல்ட் ஃபீமேல் சில்க் மோத் லேஸ் அபவுட் 500 eggs. ஒரு முதிர்ச்சியடைந்த பட்டுப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பட்டர்ஃப்ளை 500 eggs வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். த எக்ஸ் ஆர் தென் கெப்ட் இன் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபார் 6 weeks. அந்த எக்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னா 6 வாரம் குளிர்ந்த நிலையில் அதை வச்சுருக்கணும். த எக்ஸ் ஆர் பிளேஸ்டு இன் த இன்குபேட்டர். தென் அந்த முட்டையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்குபேட்டரில் வச்சு ஹீட் பண்ணணும். ஆஃப்டர் அபவுட் 10 days த எக்ஸ் ஹேட்ச் அவுட் அண்ட் த லார்வா ஸ்பெண்ட் த நெக்ஸ்ட் 35 days ஈட்டிங் மல்பெரி லீவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இன்குபேட்டர்லேருந்து ஒரு 10 daysல அந்த எக்கெல்லாம் ஹேட்சிங் ஆகி லார்வா ஸ்டேஜ் புழுக்கள் மாதிரி வெளியில் வரும். அந்த புழுவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 35 days வந்து மல்பெரி லீவ்ஸை அதுக்கு வந்து ஃபுட்டாக கொடுப்பாங்க. அது வந்து சாப்பிட்டுட்டு அது பெருசாகி அதுக்கப்புறம் அந்த பியூப்பா ஸ்டேஜுக்கு வரும். கக்கூன் ஸ்டேஜுக்கு தன்னை சுற்றி ஒரு கூடு மாதிரி மேக் பண்ணிக்கும். ஸ்டேஜில் தான் அதை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த எக்லேருந்து அந்த லார்வா வெளியில் வந்து எப்படி ஃபேப்ரிக்காக மாறுது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் வந்து பாருங்கள் தெரியும். ஃபஸ்ட்டில் அந்த எக்கு விச் கேம் ஃபஸ்ட் த சில்க் வார்ம் ஆர் த எக். அதாவது வந்து அந்த எக்லேருந்து அந்த புழு வெளியில் வருது இல்லையா அது. தென் த எக்ஸ் ஹேச்சஸ் ஆஸ் எ டினி லார்வா. அந்த எக்ஸ்லேருந்து டினி லார்வாவாக வெளியில் வந்துருச்சு. தென் த சில்க் வார்ம் ஈட் 50,000 times இட்ஸ் இனிஷியல் வெயிட் ஆஃப் மல்பெரி லீவ்ஸ் அண்ட் க்ரோத்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதனோட வெயிட் மாதிரி 50,000 times வந்து அந்த மல்பெரி லீவ்ஸை அது வந்து சாப்பிடுமா அந்த லார்வா. தென் அதுக்கப்புறம் த சில்க்வார்ம் ஸ்பின் எ கக்கூன்ஸ் அரவுண்ட் இட் செல்ஃப். அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே அதை சுற்றி ஒரு கூடு மாதிரி தனக்கு சுற்றி ஒரு கூடு மாதிரி உருவாக்கிக்கும். அதை தான் கக்கூன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த இன்சைட் த கக்கூன் த கேட்டர்பில்லர் சேஞ்சஸ் இன்டு எ பியூப்பா. அந்த கக்கூனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புழு தான் கேட்டர்பில்லராக சேஞ்சஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த கக்கூன் ஸ்டேஜில் இருக்கும்போதே அதை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தென் கக்கூன்ஸ் ஆர் பாயில்டு ஆர் ஸ்டீம்டு டு கில் த பியூப்பா அண்ட் லூசன் த செரசின் தட் ஹோல்ஸ் த கக்கூன்ஸ். அந்த கக்கூன்ஸை வந்து எடுத்து பாயில் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடியது தான் த்ரெட்டாக எடுப்பாங்க. தென் இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் அன்ராவல்டு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட்ஸ் அந்த நூல் இலைகள் மாதிரி அதை எடுத்து அதுக்கப்புறம் ஸ்பன் இன்டூ த்ரெட் அதுக்கப்புறம் நூலாக மேக் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் இஸ் ஓவன் இன்டூ ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்காக அதை வந்து மாற்றிடுவாங்க. த்ரெட்டை வந்து துணியாக நெஞ்சு அது வந்து பட்டு துணியாக உற்பத்தி பண்ணிடுவாங்க. இதுதான் இதனோட ஸ்டேஜஸ்.
Silkworm spend about 5 days producing silk and spinning its cocoon of a single long thread. The cocoons are boiled to make it easier to unwind the silk and kill the pupa inside. If the silk moths were allowed to hatch, the long silk fibers will get turned by the hatching of moth. Cocoons are unwound and then the individual silk filament is reeled together to form a thread large enough for weaving. The silk thread is cleaned, dyed, woven into fabric. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லே அந்த ஸ்டேஜஸ்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபேப்ரிக் அந்த நூலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கலர் சாயம் போட்டு அதை வந்து தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேப்ரிக்காக மேக் பண்ணி வச்சுருவாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சில்க். இட் இஸ் வெரி சாஃப்ட், கம்ஃபர்டபுள் அண்ட் வெஸ்லைட். It can be easily dyed. It is the strongest natural fiber. It has poor resistance to sunlight exposure. அதாவது இது ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஃபைபரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூசஸ் ஆஃப் சில்க்ஸ். Silk has natural beauty and elegance. It gives comfort in warm weather and warmth during colder months. It is used in the manufacture of classical and high fashion clothes. Modern dresses, particularly silk sarees and elegant beautiful dresses. It also used in the household for making wall hangings, curtains, rugs and carpets. It is also being used in the manufacture of surgical threads for stretchers. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே பட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டாக்கா வந்து ரொம்ப பியூட்டியாக இருக்கும். தென் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வார்ம், அதாவது சம்மரில் விட நம்ம வந்து கோல்டு மந்த்ஸ்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை விட இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு விலை உயர்ந்த ஃபேப்ரிக்ஸ்னு சொல்லலாம். பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய அரண்மனை அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பட்டு கம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அந்த கர்டைன்ஸ் கார்பெட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சில்க் த்ரெட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஜிக்கல், அதாவது சர்ஜரியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்தியா இஸ் த வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. காஞ்சிபுரம், திருபுவனம் அண்டு ஆரணி ஆர் ஃபேமஸ் பிளேஸ் ஃபார் சில்க் ப்ரொடக்ஷன் இன் தமிழ்நாடு. இந்தியா வந்து உலகத்துலேயே 2வது இடத்துல இருக்குது சில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. தென் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், திருபுவனம், ஆரணி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இதிலேருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுப்போம். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு எழுதி வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.